வணக்கம். ஜவை ஜட்புரம் ஜவாது வெட்டி குழு பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. என்னென்னமோ முண்டி பார்த்துங்க பாஜக தமிழகத்தில் ஒன்றும் முடியல. அப்புறம் இப்போ ஒரு நிலைமை, அதிமுகவோட கூட்டணி வச்சிருந்தா நல்லா இருக்கும். தமிழிசை அதான் சொன்னாங்க, ஒரு 10 சீட்டாவது வந்திருக்கு அப்படின்னாங்க. அதெல்லாம் பின்னால் வரக்கூடிய ஒரு கருத்து. முன்னால் அந்த யோசனை எங்க போச்சு அப்படின்னா, அண்ணாமலையால் அந்த யோசனை சிதைக்கப்பட்டது. ஆமா, அவரு நான் தான் ராஜா, எங்க கூட்டணியில தான், எங்க கட்சிக்கு கூட்டணி தான் தலைமை, எங்க கட்சி தான் கூட்டணிக்கு தலைமை அப்படின்னாரு. அதை எடப்பாடி ஏற்றுக்கொள்ளவில்லை. மற்றபடி 2 பேரும் ஒரே சமூகம், ஒரே சமூகத்துல உள்ளவங்க ஒற்றுமையா இருப்பாங்கன்னு பேரு. இது என்னடானா ஆப்போசிட்டா இருக்கு. அதுக்கு வேற்று சமூகம் எவ்வளவு பரவாயில்லையே. அதாவது ஒருத்தர் இந்து, அவர் இஸ்லாமியன், மற்றபடி செட்டியாரு நாடாரு, மற்றபடி இந்த மாதிரி வேற்று சமூகமா இருந்து 2 பேரும் முட்டிக்கிட்டாங்கன்னா கூட அது ஒரு நியாயம் இருக்கு. ஓபிஎஸும் எடப்பாடி முட்டிக்கிறாங்க, அது வேற்று சமூகம். எடப்பாடி சசிகலாவும் முட்டிக்கிறாங்க, அது வேற்று சமூகம். ஆனா எடப்பாடியும் அண்ணாமலை ஒரே சமூகம், ஏன் முட்டிக்கிறாங்கன்னே தெரியல. ஆமா, இது இன்னைக்கு வரைக்கும் பதில் இல்லாத கேள்வியா தான் போயிட்டு இருக்கு. அந்த அடிப்படையில எவ்வளவு முட்டி பார்த்தாரு, பிரச்சனை தான் அதிகமாயிட்டே போயிட்டு இருந்தது. மற்றபடி மேலிடத்துலயும் ஒரு சமாதானத்துக்கு வந்தாங்க. அதை அண்ணாமலை ஒத்துக்கொள்ளவில்லை. இல்ல தனியா தான் நிக்கணும், அது தென்காசி மற்ற ராமநாதபுரம் பிச்சுக்கிட்டு வந்துடுங்க, அவர் 10 சீட்டுக்கு மேல வந்துடும், ஆச்சா போச்சான்னு ஏகப்பட்ட வாய் சவடாது. செல்லூராஜ் சொல்ற மாதிரி வாய் கொழுப்பு. அப்புறம் மற்ற கட்சிகளை கூட்டணிகளை சேர்த்தார். ஜான் பாண்டியன், ஏசிஎஸ், ஐஜேகே, அப்புறம் ஜிகே வாசன் சொல்லிப்பட்டு ஏகப்பட்ட கட்சி. அப்புறம் சுத்தி அழைந்து கடைசியில் இந்த பாமக உள்ள நுழைச்சாங்க. ஆமா, எப்படி நுழைச்சாலும் சரிங்க, நாங்க 40க்கு 40 விடமாட்டோம்ங்கிறது திமுகவுடைய மிகப்பெரிய ஒரு கோரிக்கையாவே இருந்தது. அதன் அடிப்படையில் அவங்க தான் ஜெயிச்சாங்க, அது ஊரறிந்த உண்மை. இந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டுக்கு யார் காரணம் அப்படின்னா அண்ணாமலை தான். அதிமுகவோடு கூட்டணி கூடாதுங்க, மற்றபடி மற்ற கட்சிகளை சேர்த்து வச்சு நம்ம தலைமைப்பட்டு நிற்கலாம் அப்படிங்கிற ஒரு தனிப்பட்ட ஒரு கருத்து. அதே நேரத்துல எத்தனை மூத்த நிர்வாகிகள், நம்ம எஸ்வி சேகர், எச் ராஜா, மற்றபடி எல்லோருமே ஓரங்கட்டப்பட்டு விட்டார்கள். தமிழிசை தவிர அவர் ஓரங்கட்டப்பட்டு விடார். அண்ணாமலை இருந்தார்னா, அண்ணாமலை இல்லாட்டி ஓரங்கட்டப்பட மாட்டார். அதுக்கு உண்டான ஏற்பாடு இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. என்ன கேட்டா, பாஜகவை பொறுத்த வரைக்கும் ஒரு பொறுப்புங்கிறது 3 வருஷம் தான். அதுக்கு மேல அந்த பொறுப்புல இருக்க விட மாட்டாங்க, மாத்திடுவாங்க. அவரே நல்லா இருந்தாருன்னா நல்லா இருப்பாரு, இல்லைன்னா மாற்றக்கூடிய சூழல் நல்லா இல்லைன்னா மாத்திடுவாங்க. அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் எதிரி வெற்றி அடைஞ்ச மாதிரி தெரியலையே. சும்மா தான் யார் என்பதை காண்பித்துக் கொண்டார், அவ்வளவுதான். ஒரு விளம்பரத்தை தேடிக்கொண்டார். அப்படி கட்சிக்கெல்லாம் அவர் மிகப்பெரிய ஒரு வெற்றியெல்லாம் தேடித்தாங்க. அது எல்லாராலையும் முடியும். ஆமா, அது ஒரு சினிமா நடிச்சாலே போதும். நம்ம ஊருக்கே பட்டி தொட்டி எல்லாம் தெரியும். அரசியல் இருக்குன்னு அவசியம்லாம் கிடையாது. அண்ணாமலையை பொறுத்தவரையும் அரசியல் என்ற வகையில தான் யார் என்பதை காட்டிக்கொண்டார், மார்தட்டி கொண்டார். மற்றபடி கட்சியெல்லாம் சுஜிபி ஒண்ணுக்கு விளங்காம போயிடுச்சு. இன்னும் சொல்ல போனா பாஜக தோல்வி அடைந்தது காரணமே அண்ணாமலை தான். எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அதே நேரத்துல மக்கள் இன்னொரு விஷயத்தை பாக்குறாங்க. ஆமா, எந்த அளவுக்கு அந்த மத மோதல், மற்றபடி நாடாளுமன்றத்துக்குன்னு ஒரு கட்சி வச்சிருப்பான், நம்மானு சட்டமன்றத்துக்குன்னு ஒரு கட்சி வச்சிருப்பான், கரெக்டா ஓடு குத்துவான். நாடாளுமன்றத்தை பொறுத்தவரை இயக்காங்கல்ஸ் தான். ஆமா, அதன் அடிப்படையில இங்க தமிழகத்துல போட்டாச்சு. மற்றபடி சட்டமன்றம் பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு நிலைப்பாடு, 2026 கட்டாயமாக நாங்கள் மிகப்பெரிய வெற்றி அடைந்து கொண்டு பாஜக அரைகோடு விட்ட மாதிரி அண்ணாமலை பேசிட்டு இருக்கிற
ஆமா, அதன் அடிப்படையில பார்க்கின்ற பொழுது மிகப்பெரிய ஒரு மாற்றம் வராமல் கட்டாயமாக அந்த வெற்றி அடையாது அப்படிங்கிறது அவங்க பாஜக மேலிடத்துக்கு தெரிந்த ஒரு விஷயம். அதன் அடிப்படையில் அண்ணாமலை மாற்றப்படுவார் அப்படிங்கிற ஒரு பகிரங்கமான தகவல் இன்னைக்கு வந்திருக்கு. கட்டாயம் அவர் சாதிக்கு தகுந்த மாதிரி அவர் போறாரு. 6 மாசம் இங்கிலாந்துக்கு படிக்கிறதுக்கு, அதோட பிடிச்சிங். அப்புறம் என்ன, நயினார் நாகேந்திரனா, மற்றபடி தமிழிசையா, கருநாகராஜனா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி போயிட்டு இருக்கு. இருந்தாலுமே பாஜகவை பொறுத்த வரைக்கும் ஒரு பொறுப்பு கொடுத்துட்டான்னு இன்னொரு பொறுப்பு தரமாட்டாங்க. அது ஒண்ணு இருக்கு. அதே நேரத்தில் இந்த மாதிரி பதவிகளுக்கெல்லாம் 3 வருஷம் தான். எம்எல்ஏ 5 வருஷம், எம்பியா 5 வருஷம். ஆமா, கட்சி பதவிகளுக்கெல்லாம் 3 வருஷம் தான். அதன் அடிப்படையில நயினார் நாகேந்திரனை பொறுத்த வரைக்கும் வர வாய்ப்பு இல்லை. அவர் எம்எல்ஏவா இருந்துட்டு இருக்கிறாரு. மற்றபடி எம்பிக்கு போட்டாரு, காலி. இப்ப 4 கோடி மேட்டர்ல கோர்ட்டு போலீஸ் அப்படி நடந்துட்டு இருக்கிறாரு. அதன் அடிப்படையில போயிட்டு இருக்கு. அதுல மனுஷன் பாதி மனுஷன் இழைச்சிட்டார். முதல்ல நல்லா குண்டா இருந்தார், இப்ப ரொம்ப இழைச்சு முகமே சூம்பி போய் விட்டாரு. காரணம், உள்கட்சிக்காரனே போட்டு கொடுத்துட்டான். அது அண்ணாமலை தான் போட்டு கொடுத்தாரு அப்படிங்கிற ஒரு தகவல் அதுல போச்சு. அது எந்த அளவுக்கு உண்மையா தெரியல. அப்புறம் தமிழிசை, அந்த அம்மா ஆல்ரெடி இருந்தவங்க, பாஜக பழைய தலைவர். ஆமா, இருந்தவங்க. அதை மாத்திட்டு அப்புறம் எல் முருகனை போட்டு அப்புறம் தான் அண்ணாமலையை போட்டாங்க. இதன் அடிப்படையில அப்புறம் அந்த அம்மாவை பொறுத்த வரைக்கும் பழையபடி பாஜக, தமிழக பாஜக தலைவரா போடுவாங்களா? வாய்ப்பு இல்லை. சொல்லப்பட்டு கொண்டிருந்தது. ஆனால் இந்த 2 நாளாக அது நிலைமை மாறிவிட்டதாக ஒரு தகவல். ஏன்னா அந்த மாதிரி 2வது அதுக்கு அந்த மாதிரி 2 இடம் புதுச்சேரி, மற்ற தெலுங்கானா அவங்க இதுல இருந்தாங்க, கவர்னரா இருந்தாங்க. அந்த அடிப்படையில ஏகப்பட்ட பொறுப்புகள் வச்சாச்சு. மீண்டும் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கொடுக்க வாய்ப்பு இல்லை. வேறு ஏதாவது மிகப்பெரிய ஒரு பொறுப்பு கொடுத்தா தானே ஒழிய மற்றபடி ஒன்றும் கிடையாது. அப்புறம் எஞ்சி நிக்கிறதுங்கிற பாக்குற சமயத்துல மற்ற பேர் இருக்காங்க. ஆனா பாஜகவை பொறுத்தவரை புதிய ஆட்களுக்கு வாய்ப்பு தருவாங்க. அது குறிப்பாக பெண்களுக்கு. ஆமா, அது 2வது கட்சியை விட்டு வெளியே நிறைய பேர் அப்படி அப்படி இருக்கிறாங்க. கட்சியை விட்டு வெளியேறினவங்க எந்த ஒரு பொறுப்புல இல்லாம அப்படி அப்படியே இருந்துட்டு இருக்காங்க. அவங்களை பார்க்கின்ற பொழுது மற்றபடி கட்சியை நம்பி சில பேர் வருவாங்க, பாஜகவுக்கு போலாம் அப்படிங்கிற வகையில குறிப்பிட்டு பார்க்கக்கூடிய சமயத்துல விஜயதரணி இந்த மாதிரி விஷயத்துல பார்க்கக்கூடிய சமயத்துல விளவங்கோடு முன்னாள் காங்கிரஸ் எம்எல்ஏ 3 தடவை அந்த அம்மா நான் பிஜேபிக்கு போவேன், ஆமா எம்பி சீட்டு கொடுங்க, இல்லைன்னா நான் பிஜேபிக்கு போயிடுவேன் போட்டு காங்கிரஸ்ல நேரடியாவே மிகப்பெரிய ஒரு விஷயத்த வச்சாங்க. ஆனா காங்கிரஸ் ஒத்துக்கல. கடைசி வரைக்கும் அவங்க விஜய் வசந்துக்கு தான் கொடுத்தாங்க. அதே மாதிரி வெற்றி கனியை பறித்து விட்டாங்க. அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. இருந்தாலுமே கூட விஜய் எதிர்பார்த்தாங்க, கன்னியாகுமரி எம்பி இதுல கட்டாயமாக நாம் ஜெயித்து விட முடியும் அப்படிங்கிற விஷயத்துல சீட்டு தருவாங்க பாஜக அப்படின்னு பார்த்தாங்க. அதுலேயும் இல்லை. அதே நேரத்தில் இதுலயாவது விளவங்கோடு தொகுதியிலேயாவது கொடுப்பாங்கன்னு பார்த்தாங்க. எம்எல்ஏ சீட்டா பழையபடி கிடைக்குமான்னு பார்த்தாங்க. முதல்ல பலாப்பழத்தை பார்த்தாங்க. அப்புறம் கடைசியில ஒரு அறநெல்லிக்காயாவது கிடைக்குன்னு பார்த்தாங்க. 2க்குமே ஆப்பு முடிஞ்சு போச்சு. விஜயதரணி இன்னும் தடுத்து விடப்பட்டிருக்கின்றார் அல்லது அனாதையாக்கப்பட்டிருக்கின்றார். 3 தடவை காங்கிரஸ் எம்எல்ஏ, மற்றபடி எந்த பொறுப்பும் எந்த கட்சியிலும் கிடையாது. அதன் அடிப்படையில மீண்டும் தமிழக பாஜக தலைவராக விஜயதரணி நியமிக்கப்படலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி போயிட்டு இருக்கு. ஏன்னு கேட்டா, சொன்ன மாதிரி 3 வருஷம் அண்ணாமலைக்கு முடியுது. வரக்கூடிய செப்டம்பர்ல கடைசியில ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. பாஜக தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பாஜக வட்டம், மாவட்டம், மாநிலம் எல்லாத்தையுமே மாற்றக்கூடிய ஒரு சூழல், எல்லாத்தையும் மாத்திடுவாங்க. அதன் அடிப்படையில அண்ணாமலை மாற்றப்படுகின்றார். அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. மாற்றப்பட மாட்டாருங்கிற பார்க்கின்ற சமயத்துல அதுல அவரோட எந்த லாபமுமே இல்லையே. வாய் தான் பேசுறாரு, வரலாறுகள் பேசுறாரு, அதுல நிறைய பொய் பேசுறாரு. மற்றபடி பெருசாலாம் ஒன்றும் சொல்ல முடியாது. அதனால தூரத்து பார்வையாக இல்லாமல் கிட்டத்து பார்வையாக நிராகதியாக நம்பி வந்த ஒரு நபராக எந்த ஒரு பிடிப்பும் இல்லாமல் இருக்கக்கூடிய வகையில
விஜயதரணி இன்னைக்கு தெரியுறார். ஆமா, பெண்களுக்கு வாய்ப்பு அதிகமா கொடுப்பாங்க. தமிழிசைக்கு கொடுக்கறதுக்கு விஜயதரணி கொடுக்கலாம். விஜயதரணிக்கு பெண்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. மற்றபடி கட்சியை நம்பி வெளியில் இருக்கக்கூடியவங்க நிறைய கூப்பிட்டு வாய்ப்பு கொடுப்பாங்க. அதே நேரத்தில் கட்சியை விட்டு வெளியேறி எதிர்பாராமல் இருக்காங்க பாருங்க, அவங்க கூப்பிட்டு கூட திடீர்னு கொடுப்பாங்க. அதுதான் பாஜக பல வகையில் பார்த்த ஒரு விஷயம். அதன் அடிப்படையில் அநேகமா செப்டம்பர் கடைசி வாரத்தில் அதனுடைய ஏற்பாடு நடக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்புறம் அக்டோபர், நவம்பர், டிசம்பர் வரைக்கும் அதனுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம். அதன் அடிப்படையில் அண்ணாமலை நீக்கப்படுவார் அப்படிங்கிற மாநில பாஜக தலைமையிலிருந்து அப்படிங்கிற தகவல் போயிட்டு இருக்கு. யார் அடுத்தபடியாக அப்படிங்கிற ஒரு சூட்சுமத்தை உடைக்கிறப்ப விஜயதரணி தெரிகின்றார். அதுல ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படிங்கிற தகவலும் போயிட்டு இருக்கு. அந்த நேரத்துல அப்ப தேசிய குழுவை கூட்டி மற்றபடி எல்லாத்தையும் அறிவிச்சிருவாங்க. அதன் அடிப்படையில அண்ணாமலை மாற்றப்படுவார். அடுத்த பாஜக தலைவராக விஜயதரணி வரலாம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. ஆமா, அது இந்த வருஷ கடைசியில அக்டோபர், நவம்பர் இல்ல டிசம்பருக்குள்ள தெரிந்துவிடும் என்பது மிக ஆதாரம் அற்ற, மற்றபடி சரியான ஒரு தகவலாக இருக்கலாம் என்பது பலருக்கு கணிப்பாக இன்று இருந்து கொண்டிருக்கிறது அரசியல் வட்டாரத்தில். பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.